ரவி கிட்ட அண்ணாமலை சொல்றாரு, நான் வேலைக்கு போறேன்னு. அப்பா, அன்னைக்கே சொன்னீங்க, இன்னைக்கு தான் போய் ஜாயின் பண்ண போறீங்களாப்பா? ஆமாப்பா, அது ஸ்கூல்ப்பா. ஸ்ருதி கேக்குறாங்க, அங்க என்ன ஜாப் அங்கிள்? மனோஜ் சொல்றாங்க, அப்பாவுக்கு என்ன டீச்சர் வேலையா கிடைக்க போகுது? செக்யூரிட்டி வேலையாப்பா? முத்து சொல்றாரு, மனோஜ், எல்லாரு வேலையும் குறைச்சு பேசுறது உனக்கு ஒரு பொழப்பாவே போச்சுடா. இப்படியே போட்டேன்னு வை, உன் கண்ணாடி தெரிச்சிருண்டா. அண்ணாமலை சொல்றாரு, முத்து கோவப்படாத. மனோஜ், செக்யூரிட்டி வேலை தப்பான வேலை கிடையாது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க வேலை அக்கவுண்ட்ஸ் பாக்குற வேலை. ஸ்ருதி கேக்குறாங்க, அங்கிள் உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் எல்லாம் தெரியுமா? ஸ்ருதி, ஓரளவு படிச்சிருக்கேம்மா. முத்து சொல்றாரு, அப்பா கஷ்டப்பட்டுலாம் வேலை பார்க்காதீங்கப்பா. கஷ்டப்பட்டுலாம் பார்க்கலடா, வாரத்துல ஒரு நாள் தான் வேலை. அதுல என்ன எனக்கு பெருசா கஷ்டம் இருக்க போகுது? முத்து சொல்றாங்க, போப்பா, 3 பேரும் உங்களுக்காண்டி உழைக்க மாட்டோமாப்பா? நீங்க தான் இந்த வயசுல வேலை செஞ்சு கஷ்டப்படணுமா? எத்தனையோ ராத்திரி தூங்காம வேலை பார்த்திருக்கியப்பா, அது உனக்கு பத்தாதாப்பா? விஜயா சொல்றாங்க, அது சரி முத்து, ட்ரெயின் ஓட்டும் போது இவர் தூங்கி இருந்தா ட்ரெயின்ல இருக்கவங்க எல்லாம் மொத்தமா போய் சேர்ந்திருப்பாங்க. இந்த வேலை தூங்கிக்கிட்டா வேலை செய்ய முடியும்? என்ன விஜயா, காமெடி பண்றியா? விஜயா, நான் வெளியே போயிட்டு வந்து சிரிச்சா போதுமா? அது உங்க இஷ்டங்க. பா, வேலைக்கெல்லாம் போவேணாப்பா. மனோஜ் சொல்றாங்க, முத்து, அப்பா போனாதான் என்ன, டெய்லி வாக்கிங் போயிட்டு ஹெல்த்தியா தானே இருக்காங்க. ஏண்டா மனோஜ், வெளியே ஏபிசிடின்னு நிறைய போர்டு மாட்டி வச்சிருக்கேல்லடா, அதெல்லாம் படிக்க வச்சது யாரு? நம்ம அப்பாடா. பசங்க வேலைக்கு போற முடியும், உழைக்கிறது பெத்தவங்களோடது. பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டா பெத்தவங்கள உட்கார வச்சு பாத்துக்கணும், அது பிள்ளைங்களோட பொறுப்பு. சொல்றாங்க, முத்து, வீட்லயே அப்பா உட்கார்ந்து இருந்தா ஆரோக்கியம் கெட்டு போயிரும்டா. வாரத்துல ஒரு நாள் வேலை தானே, உங்க அப்பா போயிட்டு வந்தா என்ன? அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அப்பா இந்த வயசுலயும் சம்பாதிக்கணும்னு சொல்றீங்களா? மனோஜ் சொல்றாங்க, முத்து, அதை மீன் பண்ணி அம்மா சொல்லலடா. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தா ரத்த ஓட்டம் போகாதுன்னு சொல்ல வராங்க. ரவி சொல்றாங்க, முத்து, அப்பா தான் வேலைக்கு போறேன்னு சொல்றாருல. ஸ்ருதி சொல்றாங்க, முத்து, வாரத்துல ஒரு நாள் தானே, வேலைக்கு போயிட்டு வரட்டுமே, அப்பாவுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும்ல. முத்து சொல்றாரு, என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? மீனா, நீ சொல்லு. விஜயா சொல்றாங்க, முத்து, இந்த வீட்டுல முடிவெடுக்கிறதெல்லாம் மீனா தானா? அண்ணாமலை சொல்றாரு, விஜயா கொஞ்சம் பேசாம இரு, நான் வேலைக்கு போறேன், ஆளுக்கு எதுக்கு பேசுறீங்க? அப்பா நீ ஒரு செகண்ட் பேசாம இருப்பா. அப்பா கருத்து சொல்றதுக்கு மீனாவுக்கும் உரிமை இருக்கு. சொல்லு மீனா. இங்க அது மாமாவோட விருப்பங்க. எப்பயும் உழைச்சுக்கிட்டு இருந்தவங்களால சும்மா வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. என் அப்பாவும் இப்படிதான், உடம்பு சரியில்லாட்டி கடையில போய் உட்கார்ந்துருவாரு. விஜயா சொல்றாங்க, மீனா, கோயில் வாசல்ல கரும்பு சாறு வித்த உங்க அப்பாவும் இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்த்திருக்காரு, இவரும் ஒன்னா? நான் அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். அண்ணாமலை சொல்றாரு, விஜயா அவங்க அப்பா மாதிரி என்னைய நினைக்கிறா மீனா, அதுக்கு எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க விஜயா? முத்து சொல்றாரு, ஒவ்வொன்னத்தையும் சொன்னாதான் அம்மாவுக்கு புரியும்பா. மீனா அண்ணாமலைக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, சின்ன வயசுல எங்க அம்மாவும் இந்த மாதிரிதான் சாப்பாடு கட்டி எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு, வர்றேன் மீனா. பா, டே முத்து, நீ என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போவேண்டா. பா, நீ ஸ்கூலுக்கு போறல்ல, நான் கொண்டு வந்து விடுறேன்ப்பா. எனக்கு போக தெரியாதா? இப்ப நான் கொண்டாந்து விட்டா உனக்கு என்னப்பா? நீ ஆட்டோல ஏறி போகணும்பா, இல்ல விட்டுட்டு அப்படியே சவாரிக்கு போயிடுறேன்ப்பா. முத்து, என்னப்பா நீ, நான் சொன்னா கேட்கவே மாட்டேற. எல்லாரும் வாசல் முடியும் வந்து அண்ணாமலைய வழி அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, என்னடா எல்லாரும் வந்திருக்கீங்க, நான் என்ன வெளியூருக்கா போறேன்? அதுக்கு ரவி சொல்றாரு, அப்பா ரிட்டையர் ஆன பிறகு இப்பதான் ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போறீங்க, அதுதான்ப்பா. முத்து சொல்றாரு, அப்பா வாப்பா போலாம். எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடுறாங்க. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க விஜயாவை. சந்திப்போம்.